எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை அதைதான் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இதை தீர்மானமாக கொண்டு வந்த நேரத்தில் கூட மனதார அரசியல் நோக்கத்தோடு எண்ணாமல் வெளிப்படையாக அதை நாங்கள் வரவேற்று ஆதரவு தந்து அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தீர்மானம் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்ததே தவிர, ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு அது ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கூட வரவில்லை என்ற செய்தி வந்தபோது நாங்கள் உள்ளபடி அதிர்ச்சிக்கு ஆளானோம். இந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களில் இந்த நீட் தேர்வை கண்டித்து கருத்தரங்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பணியை தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையில் நேற்றைய தினம் அந்த நீட் தேர்வுக்காக வருகை தந்த மாணவர்கள் மாணவியர்கள் எந்த அளவிற்கு பல துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் அவமானப்படக்கூடிய அளவிற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது அதை வன்மையாக இதற்கு உரிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கண்டனத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறது. அதற்கான முயற்சிகளை நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக பல தலைவர்களுக்கு செயல் தலைவர்கிற முறையில் நானே கடிதம் எழுதியிருக்கிறேன். சில தலைவர்களை நேரடியாக மாநிலங்களவை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டி.கே. சிலங்கன் அவர்களும் அவரும் பல தலைவர்களை சந்திக்க இன்றைக்கு சென்றிருக்கிறார். இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்குள்ளாக முடிவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு முறையாக யார் யார் கலந்து கொள்கிறார் என்பதை உங்களை போன்ற ஊடக துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் அழைத்து முறையாக நான் ஏற்கனவே இதற்கு நான் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறேன். மருத்துவர்கள் தலைவருடைய உடல்நிலை சீராக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மருத்துவர்கள் அனுமதி தந்தால்தான் தொண்டர்களை சந்திக்கிற நிலை ஏற்படுத்தலாமா என்பதை பற்றி சிந்தித்து அதற்கு பிறகுதான் நாங்கள் முடிவு செய்வோம். சார், திராவிட கட்சியினுடைய வரலாற்று சிறப்பு சாதனையே தமிழக மக்களுக்கு ஏன் ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துதான் பாஜக அரசு